Hi students, welcome to Indian AIC Academy. It's Felix. So, video நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா RRB NTPC புரியுதுங்களா? RRB NTPC கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படிங்கறத வீடியோ பார்க்க போறோம். இத தாண்டி RRB NTPC னா எக்ஸாம்னா என்ன? யார் யாரெல்லாம் எழுதலாம், என்ன மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும், எக்ஸாம் ஈஸியா இருக்குமா டஃபா இருக்குமா, எல்லா டீடைலுமே நம்ம இந்த வீடியோல பார்த்தறலாம். சோ வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, அதுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது சொன்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, புரியுதா? அதே மாதிரி 2024 நீங்க கண்டிப்பா ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க, சிவில் படிச்சவங்களுக்காக ஒரு லிங்க், ட்ரிபிள் படிச்சவங்களுக்காக ஒரு லிங்க், ஈசி படிச்சவங்களுக்காக ஒரு லிங்க் இருக்கும். இந்த 3 டிகிரி இல்லாம நாம ஒரு டிகிரி படிச்சவங்களுக்காக ஒரு லிங்க் இருக்கும். நீங்க தசை லிங்கை கிளிக் பண்ணா மட்டும் போதும். 2024 உங்களுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறது உங்க ஒவ்வொருத்தவங்கள்ட்டையுமே பர்சனலா கால் பண்ணி கைடன்ஸ் கொடுக்க போறோம். நானும் பேசுவோம், நம்ம டீமும் பேசுவாங்க, புரியுதா? சோ இன்ட்ரெஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா 1 லட்சத்துக்கு மேற்பட்ட வேகன்சி வெயிட்டிங்ல இருக்கு. அது உங்களுக்கு சொன்னாதான் புரியும். ஒவ்வொருத்தவங்களுமே கால் பண்ணி பேசி கண்டிப்பா உங்களை கவர்மெண்ட் ஜாப்ல கொண்டு போய் 2024 நிப்பாட்டிடும். ஜாயின் பண்ணிக்கிறவங்க அந்த லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதை தாண்டி நம்ம அகாடமி அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு, புரியுதா? எல்லா எக்ஸாமுமே கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். ரயில்வேல குரூப் டி, NTPC, JE, TNPSC ல குரூப் 4, TNUSRB ல SI எல்லாத்துக்குமே கிளாஸ் எடுக்கிறோம். ஜாயின் பண்ணிக்கிறவங்க இந்த 2 நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா கிளாஸ், டெஸ்ட் பேட்ச், மெட்டீரியல் எல்லாமே ரெடி ஆயிட்டு இருக்கு. ஃபீஸ் ரொம்ப கம்மி, ஹை குவாலிட்டியா இருக்கும். ஜாயின் பண்றவங்க பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். NTPC பொறுத்த வரைக்கும் யார் முதல்ல எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ரயில்வே நீங்க எடுத்துக்கிட்டாலே நான் டெக்னிக்கல் அப்படின்னு பாக்குறப்ப மொத்தம் 6 லெவல் இருக்கும். அதுல லெவல் 1 தான் குரூப் டி சொல்லுவாங்க. குரூப் டி 10th முடிச்சவங்க எழுதலாம். அந்த நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது, ஓகேவா? அடுத்தது லெவல் 2, 3, 4, 5, 6 இந்த 5 லெவல் தான் NTPC சொல்லுவாங்க. இதுல லெவல் 2 பொறுத்த வரைக்கும் 12th முடிச்சாலே எலிஜிபிள். அப்ப என்னன்னா 12th முடிச்சவங்க NTPC க்கு அப்ளை பண்ணலாம், டிகிரி முடிச்சவங்க NTPC க்கு அப்ளை பண்ணலாம். அதுல லெவல் 2ங்கிறது 12th மட்டும். லெவல் 3, லெவல் 4, லெவல் 5, லெவல் 6 இந்த எல்லாத்துக்குமே டிகிரி எலிஜிபிளா இருக்கும், புரியுதா? இதான் ஃபர்ஸ்ட் பேசிக்கான விஷயம், ரைட்? எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் 2 ஸ்டேஜ் இருக்கும். 3ஆவது ஸ்டேஜுமே இருக்கும். அந்த 3ஆவது ஸ்டேஜ் சில பேருக்கு டைப்பிங் இருக்கும், சில பேருக்கு ஆப்டிடியூட் டெஸ்ட் தனியா வைப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். பட் அந்த 2 ஸ்டேஜ்லயுமே என்ன சிலபஸ்னா ஒரே சிலபஸ் தான். ஆப்டிடியூட், ரீசனிங், GSல ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எகனாமிக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், சயின்ஸ் இத படிக்கணும்ல. இதுதான் NTPC ஸ்டேஜ் 1க்கும் ஸ்டேஜ் 2க்கும். அவன் ஸ்டேஜ் 1 ஈஸியா இருக்கும், ஸ்டேஜ் 2 கஷ்டமா இருக்கும், பயப்பட தேவையில்லை. NTPC பொறுத்த வரைக்கும் 2 ஸ்டேஜுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். என்ன ஒரு ஸ்லாட் டஃபா இருந்தா நாமினேஷன் பண்ணி மார்க் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, ஸ்லாட் ஈஸியா இருந்தா நாமினேஷன் பண்ணி மார்க் குறையும், அவ்வளவுதான். மற்றபடி சிலபஸ் படிக்கிற விஷயங்கள் எல்லாமே சேம் தான், புரியுதா? நீங்க ஆப்டிடியூட், ரீசனிங் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எகனாமிக்ஸ், சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க. ஸ்டேஜ் 1க்கும் அதேதான், ஸ்டேஜ் 2க்கும் அதேதான். நோட்டிஃபிகேஷன் எப்ப எதிர்பார்க்கறோம் அப்படின்னா கண்டிப்பா ஜனவரி, பிப்ரவரி மாதங்கள்ல NTPC நோட்டிஃபிகேஷன் டெஃபினட்டா வந்துடும். வேகன்சிஸ் குறைஞ்சபட்சம் ஒரு 30,000 வரும். வேகன்சி குறைஞ்சபட்சம் ஒரு 30,000 வரும், புரியுதா? NTPC ஹியூஜா பார்க்கப்படுற எக்ஸாம் 12th டிகிரி எல்லாருமே எழுதலாம். என்ன கண்டிப்பா நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 2 ஸ்டேஜ் சொன்னேன். முதல் ஸ்டேஜ் எலெக்ஷன் முடிஞ்ச கையோட வச்சிருவாங்க. ஜூன், ஜூலைல கண்டிப்பா எக்ஸாம் வந்துடும். ஸ்டேஜ் 1. ஸ்டேஜ் 2 கண்டிப்பா 2024 எண்டுக்குள்ள எழுதிடலாம். 2024 எண்டுக்குள்ள ஸ்டேஜ் 2 முடிஞ்சிருச்சு அப்படின்னா 2025ல நீங்க கண்டிப்பா வேலைக்கு போயிடலாம். சோ அதனால ஒழுங்கா படிங்க, கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க, கண்டிப்பா பாஸ் பண்ணலாம். சோ NTPCங்கிறது ரொம்ப எளிமையான எக்ஸாம். படிச்சீங்கன்னா கண்டிப்பா பாஸ் பண்ணலாம். சோ அதுக்கான கிளாஸஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனல்லையுமே போடுவோம், புரியுதா? இதை தாண்டி அட்மிஷனும் போயிட்டு இருக்கு. ஜாயின் பண்றவங்க இந்த 2 நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம், புரியுதா? சோ நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.